மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய மலரே மௌனமா, அத்தியாயம் 54. சேகரிடம் பேசிவிட்டு திரும்பிய தங்கமணி செல்வத்தை கண்டு திகைத்தார். தான் பேசியதை எல்லாம் கேட்டுவிட்டானோ என்று பயந்து போனார். என்னப்பா என்றார் நடுங்கும் குரலை சமாளித்து கொண்டு. சித்தி உங்களை கூப்பிடுறாங்கம்மா என்றான். அவன் பார்வையின் தீட்சண்யத்தை தாங்க முடியாமல் அவனிடம் இருந்த பார்வையை மாற்றிக்கொண்டு, இதோ போறேன்பா என்றார். அவர் அங்கிருந்து 2 அடி சென்றதும் அவரை அழைத்து நிறுத்தினான். அவருக்கு இதயம் குதித்து வெளியில் வந்து விடாத குறை. எச்சில் கூட்டி விழுங்கி தன்னை சமல்படுத்தி கொண்டு திரும்பினார். என்கிட்ட ஏதாச்சும் சொல்லணுமாமா என்றான் அதே கூர் பார்வையோடு. இல்லப்பா என்றார் சட்டென்று. சரிம்மா என்று விட்டு சென்றவன் யோசனையாக ஓரிடத்தில் அமர்ந்தான். இங்க என்ன பண்ற என்றவாறே வந்தான் காசி. ஒன்றுமில்லடா, ஏதோ யோசனையில் இருக்கிற மாதிரியே இருக்கே. காலையில் அம்மா யார்கிட்டயோ ஃபோனில் பேசினாங்கன்னு சொன்னேன்ல, என்ன பேசினாங்க அவன் கூறினான். நல்லா யோசிச்சு சொல்லு. உன் பொண்டாட்டி அப்படின்னு தான் சொன்னாங்களா, இல்லை மருமகன்னு ஏதாச்சும் சொன்னாங்களா? இல்லைண்ண, அப்படி எதுவும் சொல்லலை. ஏதாச்சும் பிரச்சனையா அண்ண? சேச்சே, அதெல்லாம் எதுவும் இல்லைடா. அம்மா தனியாக போய் யார்கிட்டயோ ஃபோன் பேசுகிறாங்க, அதான் சேகரா இருக்குமோன்னு தோணுச்சு. காசியின் முகம் கோபத்தில் சிவந்தது. இப்போ எதுக்கு அவன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க? மலரை ஏமாத்தினதெல்லாம் அவங்களுக்கு மறந்து போச்சா? அவன் கத்த துவங்க, டேய் என்று அவனை அடக்கினான் செல்வம். எதுக்கு இப்போ கத்துற? எனக்கு கன்ஃபார்மாக தெரியல, சும்மா தோணுச்சு, அவ்வளோதான். அப்படியே அவன்கிட்ட அவங்க பேசினாலும் அதில் நான் சொல்ல என்ன இருக்கு? அவங்க பெத்த பையன்தானே, அவனை திட்ட எப்படி உரிமை இருக்கோ அப்படி தான் அவனை மன்னிக்கவும் அவங்களுக்கு உரிமை இருக்கு, சரியா? அதுவும் அவன் கொஞ்சம் அம்மா செல்லம், அதனால் அவங்க மனசு சீக்கிரம் மாறி இருக்கலாம். அதில் தப்பு என்ன இருக்கு? அப்போ மலரோட வருத்தம்? மலர் அவங்க பொண்ணு இல்லையே, சேகர் தானே அவங்க பையன். திகைத்தான் காசி. செல்வம் இதுவரை இப்படி பிரித்து பேசியதில்லை. மலர் என்று வந்துவிட்டால் அவன் மாறிவிடுவான், யார் என்ன என்றெல்லாம் பார்க்க மாட்டான் என்று எதிர்பார்த்து இருந்தான்தான். ஆனால் இப்படி நேரிடையாக சொல்லுவான் என்று எதிர்பார்க்கவில்லை. இதெல்லாம் எங்கேயும் சொல்லிக்கிட்டு இருக்காத, புரிஞ்சுதா? மலருக்கு எப்பவும் நான் இருப்பேன், மற்றவங்க எதுக்கு என்று விட்டு செல்ல சிலையாக உறைந்து நின்று விட்டான் காசி. டேய், என்னடா அப்படியே நிற்கிற, வா என்றதில் அவசரமாக அவன் பின்னால் ஓடினான். எனக்கு என்னவோ அப்பா கிட்ட மறைக்க தான் ரொம்ப பாடுபடுறாங்கன்னு நினைக்கிறேன். நீ எங்கேயும் யார்கிட்டையும் உளறி வைக்காத, சரியா? சரிண்ண. சிவலிங்கத்திற்கும் இது தெரியும் என்று அறிகையில் அவன் மனநிலை என்ன ஆகும்? இப்படியே இங்கேயே கல்லு மாதிரி உட்கார்ந்திருந்தா சரியா போயிடுமா? செந்திலும் தளிரும் வரவேற்புக்கு வந்து மேடையில் நிற்கும்போது தாய்மாமன் தான் முதல்ல போய் முறை செய்யணும். வாங்கி வச்ச 3 பவுன் சங்கிலியை மருமகன் கழுத்தில் மாட்டிட்டு அந்த பொண்ணு கையில் வெள்ளி குங்குமச்சிமிழை கொடுத்துட்டு கெத்தாக ஃபோர்ஸ் கொடுத்துட்டு வருவோம், வாங்க. அழகேசனின் மனைவி மகேஸ்வரி அழகேசனிடம் சொல்லி கொண்டிருந்தார். அவர் பாவமாக மனைவியை பார்க்க, இப்படி பார்த்தா என்ன பண்ணுறது, எல்லாம் என் தலையெழுத்து. வசதியான வீட்டில் பிறந்தாலும் வசதியான வீட்டில் வாக்கப்பட்டாலும் நமக்கு கிடைக்கிற மரியாதை என்னவோ கட்டிக்கிட்டவனை வச்சுதானே. இங்கே தான் ஊரே சிரிக்குது. என்னடி பண்ண போகிற உன் மருமகனுக்குன்னு கிண்டலாக கேட்குறா அந்த எண்ணெய் கடை அமலா. என்னத்தை சொல்கிறது? சிரித்து மழுப்பிட்டு வந்தேன். கடனை வாங்கி அந்த பிள்ளைக்கும் ஏதாச்சும் வாங்கலாம்னு சொன்னால் கேட்டிங்களா? இப்போ சபையில் நாம் செய்கிற மரியாதையை பார்த்து உங்கள் தங்கச்சியும் இல்லை அவமானப்பட போகிறா. நான் என்னடி பண்ணட்டும்? செல்வந்தான் வெளியில் கடன் எதுவும் வாங்கக்கூடாதுன்னு கட்டன் ரைட்டாக சொல்லிட்டான். அவனை மீறி நான் என்ன பண்ணுறது? ஏன், அவன் என்ன கடவுளா? அவன் சொல்கிறதையே தான் கேட்கணுமா? இப்போ இந்த அவமானம் எல்லாம் அவனால் மட்டும்தான். சும்மா அவனை எதுவும் சொல்லாத மகி. ஆஹா, அவனை சொன்னால் மட்டும் அப்படியே கோபம் பொத்துக்கிட்டு வந்துடுமே. சொத்து பணம் காசு எல்லாம் தான் போச்சு. இங்கே வந்து இப்படி பொண்ணு கொடுத்த வீட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற கொஞ்ச நஞ்ச மரியாதையும் அவனால தான் இல்லாமல் போகுது. எங்கேயாவது ஊர் பேர் தெரியாத இடத்துல இருந்திருந்தா இந்நேரம் அமலா மாதிரி ஆளுங்களுக்கு நம்ம நிலைமை தெரிஞ்சிருக்குமா? இப்படி ஊரே சிரிக்கணும்னு கூட உங்களை இங்கேயே வச்சுக்கிட்டு இருப்பான் அந்த செல்வம். போதுண்டி, தயவு செஞ்சு அவனை பற்றி தப்பாக பேசாத. வெளியிலேயே வராத குரலில் கெஞ்சினார் அழகேசன். அதட்டவோ மிரட்டவோ அதிகாரம் பண்ணவோ தகுதியற்றவராக மாறிய பிறகு என்ன செய்ய முடியும்? 8 வருஷமா உங்களை இப்படி அடிமையாக வச்சிருக்கான்.
இதுவே அவன் மாமானா இருந்தா இப்படி வச்சிருப்பானா? உங்க தங்கச்சியையும் மாப்பிள்ளையும் அவமானப்படுத்துறதுக்கே தான் இப்படி உங்களை ஆக்கி வச்சிருக்கான். தன் கண்களை இறுக மூடிக்கொண்டார் அழகேசன். அவன் அப்படியெல்லாம் இல்லடி. ஆமா, உங்களுக்கு தான் ரொம்ப தெரியும். எத்தனை வருஷமா அவனுக்கு பொண்ணு தேடுறாங்க. நமக்கும் தான் 2 பொண்ணுங்க இருக்கு. செந்திலை விட வயசு அதிகம். அதில் ஒன்றை கட்ட மனசு வந்துச்சா? ஏன், நாம இல்லாதவங்க. நம்மளை அவங்களுக்கு கீழே தான் வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. மலர்ன உடனே சட்டுன்னு கட்டிக்கிட்டான்ல. தம்பியை விரும்பினவன்னு தெரிஞ்சும் எதுக்கு? எல்லாம் அந்த சங்கரியோட சொத்துக்காகத்தானே. போது நிறுத்து மகி, இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசாத. பொறுக்க முடியாமல் குரலை உயர்த்தி விட்டார் அழகேசன். தன் கையில் இருந்த பையை வெறித்து பார்த்தபடி அந்த அறையின் வெளியில் கதவருகில் நின்றிருந்தான் செல்வம். அதற்கு மேல் மகேஸ்வரி பேசும் எதையும் கேட்க விரும்பாதவன் அங்கிருந்து நகர்ந்து விட்டான். தூரத்தில் லலிதாவை கண்டவன் அவளை அழைத்து அவளிடம் அந்த பையை கொடுத்து அனுப்பினான். அவள் பையை எடுத்துக்கொண்டு அறைக்கு வந்தபோது இன்னும் மகேஸ்வரி அழகேசனை அர்ச்சித்து கொண்டுதான் இருந்தார். இதோ இவளுக்கு 26 வயசு ஆகுது, இன்னும் கல்யாணம் பண்ணல. அவர் சொல்ல தொடங்கும் போதே மா என்று அதட்டி நிறுத்தினாள் லலிதா. இப்போ எதுக்கு இந்த பேச்செல்லாம்? அதுவும் இவர்கிட்ட? இவரா எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாரு? இன்னும் கொஞ்சம் பணம் சேர்ந்ததும் சொல்கிறேன். நீயே நல்ல மாப்பிள்ளையா பாரு, கல்யாணம் பண்ணிக்கிறேன். அதே போல் கவியும் பணம் சேர்ந்ததும் அப்புறம் சொல்லுவா. அவளுக்கும் நல்ல பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம். மற்றவங்க யாரும் இதில் தலையிடவும் வேணாம், எதுவும் கிழிக்கவும் வேணாம் என்று வெறுப்போடு சொல்லிவிட்டு, இந்தா இதை செல்வம் மாமா அவகிட்ட கொடுக்க சொல்லிச்சு, நீயே கொடுத்துடு என்றவள் அழகேசனின் முகத்தை கூட பார்க்காமல் மகேஸ்வரியிடம் பையை தந்துவிட்டு வேகமாக வெளியேறிவிட்டாள் லலிதா. கண்களில் வலியோடு மகள் செல்லும் வரை பார்த்து கொண்டிருந்தார் அழகேசன். என்ன பை இது? தளிருக்கு பட்டுப்புடவை நெய்யறதுக்கு சொல்லியிருந்தேன். பரவாயில்லையே, அந்த அளவுக்காச்சும் உங்களுக்கு செய்யணும்னு தோணுச்சே, சந்தோஷம். உப்பரிகை போல வடிவமைக்கப்பட்டிருந்த அந்த இடத்தில் நின்று கீழே நடக்கும் நிகழ்வுகளை கையை கட்டியபடி பார்த்து கொண்டிருந்தான் செல்வம். அவன் மனதில் அவ்வளவு வலி. செந்திலும் தளிரும் மணமேடைக்கு வந்திருக்க அவர்களை பார்த்து தன் வலியை தள்ளி வைக்க முயற்சித்து கொண்டிருந்தான். அந்தோ பரிதாபம், அதில் அவனுக்கு தோல்வி மட்டுமே. இறுக்கமான முகத்தோடு பற்களை கடித்து தன் உணர்வுகளை உள்ளேயே அழுத்தி வைக்க அவன் போராடி கொண்டிருக்க ஒரு புயலை போல் வந்தாள் மலர். அவன் கையை பிடித்து கொண்டு ஒரு காட்டு வெள்ளம் போல் அவனை அங்கிருந்து ஒரு மறைவான இடத்திற்கு இழுத்துச் சென்றாள். அவள் ஸ்பரிசம் பட்டதும் அவன் மனம் கொஞ்சம் லேசாகியது. ஒரு சுவற்றில் அவனை நிறுத்தி தன்னை அவனிடம் காட்டினாள். இந்த புடவையில் எப்படி இருக்கேன் மாமா? அவளை மேலிருந்து கீழ் வரை பார்த்தான். அவன் இதழில் புன்னகை அரும்பியது. சீக்கிரம் சொல்லு மாமா, நான் கீழே போகணும் என்று அவனை அவசரப்படுத்தினாள். அவசியம் சீக்கிரம் சொல்லணுமா? குறும்பாக கேட்டான். அப்படின்னா? அவசியம் கீழே போகணுமான்னு கேட்டேன் என்றான் மெல்லிய குரலில். மாமா, கண்கள் விரித்து ஆச்சரியப்பட்டவள் அடுத்த நொடி அவனை இழுத்துக்கொண்டு அந்த பக்கம் இருந்த அறைகள் வரிசைக்கு சென்றாள். தன் பர்சிலிருந்து சாவியை எடுத்து ஒரு அறையை திறந்தவள் அவனை உள்ளே தள்ளி தானும் வேகமாக நுழைந்து அறையின் கதவை தாழிட்டாள். அவன் திகைத்து, என்னடி பண்ற என்று பதறினான். இப்போ சொல்லு, எப்படி இருக்கேன்? அவனுக்கு சிரிப்பு வந்தது. இப்படி கதவை மூடி லாக் பண்ணிட்டு கேட்டா நான் என்னென்னவோ சொல்லுவேன் என்றான் கிறக்கமான குரலில். அவள் ஓடிச் சென்று அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவன் முகம் முழுவதும் முத்தங்களால் நிறைத்தாள். அவனுக்கு மூச்சு முட்டியது. இருந்த வலியெல்லாம் சுவடு தெரியாமல் அழிந்து போனது. மனம் லேசாகி பறக்க அவளை அப்படியே தூக்கி சுற்றினான். ஐ லவ் யூ மலரு, லவ் யூ ஸோ மச். அப்படி அவன் சொல்லுவான் என்று எதிர்பார்க்காதவள் மாமா என்று விட்டு சந்தோஷமாக சிரித்தாள். அந்த சிரிப்பு சத்தத்தில் அப்படியே உயிர் கரைந்து உருகி நின்றான் செல்வம். இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.